எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுனாக்க கேரளாவில் தாங்க. ஸோ இது கேரளாவில் என்ன நடந்துச்சு, எப்படி வந்து இவர் வந்து மர்மமான ஒரு முறையில் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இறந்தவர் வந்து ஒரு பெண்ணுனால தான் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு பெண் வந்து இதில் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க. ரிட்டன் அவங்க ஊருக்கு வரும்போது அந்த பெண்ணும் லவ் பண்றவங்க பையனும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியிறாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அந்த பெண்ணை வந்து அந்த பையன் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அந்த பையனோட அதுக்கப்புறம் ஜெயில் போயிட்டான். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இப்ப ஒரு பெண்ணுனால வந்து ஒருத்தர் இறந்திருக்காரு, ஒரு பையன் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அவர் யாரு, எதுக்காண்டி வந்து அந்த பையன் வந்து இறந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமா வந்து ஒரு சோசியல் மீடியானாலதான் இந்த ஒரு இஷ்யூவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரு தீபக்னு சொல்லிட்டு ஒரு 42 வயசு இருக்கக்கூடியவர் தாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கோடை சேர்ந்தவங்க. ஸோ கோழிக்கோடு பகுதியில இப்போ அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஸோ டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை பார்க்குறவங்க ஒரு மேனேஜர் லெவல் இந்த போஸ்டிங்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு சைடு சொல்றாங்க சேல்ஸ்மேனா இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே வந்து அவங்க கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு வேற லக்கு போறதுக்கெல்லாம் வந்து அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுவாராம். எப்போதுமே வந்து அதை யூஸ் பண்ணுவாராம். ஸோ அதனால வந்து கோழிக்கோடுல இருந்து கண்ணூருக்கு போறதுக்காண்டி வந்து கேரளாவில் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணும்போது அந்த பஸ்ல வந்து ஒரு பெண் வர்றாங்க. ஸோ அந்த பெண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சஸ்மிதான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்குங்க. ஸோ கூட்டம் அதிகமா இருக்கிறனால அந்த பெண்ணு எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும், எல்லாமே வந்து ரொம்ப டப் பண்ணி தான் உள்ளே போயிட்டு இருப்பாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணை வந்து அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணாரு, ஸோ இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வீடியோ எடுத்து செல்ஃபி மாதிரி எடுத்து அதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்க அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணது வந்து 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல வந்து இந்த 2-3 நாள்ல வந்து அதிகமா போயிருக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து நெட்டிசன்ங்க, அதாவது இந்த கமெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணவங்க இந்த நபரை, அதாவது தீபக்ங்கிறவங்கள ரொம்ப வந்து அசிங்கமா திட்டுறதா இருக்கட்டும், என்ன போல கேவலமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கண்ட மாதிரியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலா இவருக்கு வந்து தெரியாமே இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியால அவங்க ஃப்ரெண்டு மூலியமா அவருக்கு தெரியப்பட்டு அவர் சோசியல் மீடியா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவரை ஒரு பெண்ணு செல்ஃபி எடுத்ததாகவும், ஸோ அந்த அவரோட கையை வந்து முழங்கை வந்து அவங்க மேல பட்டதை வந்து அப்படியே செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணு சஸ்மிதாங்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு காமர்ஸ் லெக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இந்த சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா உள்ளவங்களாம். ஸோ ஆக்டிவா உள்ளவங்களாம் ஸோ அவங்க எப்படின்னாக்கா ஒரு 10K மேல வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பெண் வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி சொல்லப்படுற இந்த சஸ்மிதா என்ன பண்றாங்கன்னா இவங்களை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரீசனையும் அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றதுனால ஒரு அவேர்னஸுக்காண்டி நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வீடியோல அவங்க ஃபுல்லா ஸ்பீச் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த இவர் வந்து இந்த மாதிரி பாக்குறாரு, எல்லாரும் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலிக்கும் வந்து இந்த விஷயம் வந்து இந்த நியூஸ் வந்து போயிருது. ஸோ அவங்களும் வந்து இவரால எல்லாத்தையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இல்ல நான் வந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. அந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் தனியா நிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா எப்பவுமே ஒரு கூட்டமான ஒரு பஸ்ல போறோம்னா கண்டிப்பா 2 பேரும் யாரு மேல வந்து இடிக்கதான் செய்யும். அதை வந்து ஒரு சிலவங்க இதுல இருக்கிறாங்க. ஸோ இது இடிக்கிறதுக்காண்டினா இது மாதிரி செய்யறதுக்காண்டினா ஒரு சிலவங்க போவாங்க, அந்த பஸ்ல போவாங்க, தூங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை வந்து அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்களான்னு தெரியாது, ஆனா இவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு பெண்களை வந்து டச் பண்றதா இருக்கட்டும், இந்த அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவானுங்க. அப்படி உள்ளவங்க இதுல இவர் வந்து அவர் சொல்றாரு, இல்ல நான் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட. பட் ஆனா இந்த பெண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நியூஸ்ல சொல்றாங்க, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பொண்ணுங்களை வந்து இது மாதிரி டச் பண்ணாரு, அதாவது இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி எனக்கும் பண்ணாரு. ஸோ அதனாலதான் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி வேற யாருக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா இது மாதிரி வந்து நிறைய லக்கில் நடக்குது, இங்க மட்டும் இங்க கிடையாதுங்க, எல்லா லக்கிலையுமே வந்து இந்த மாதிரி பெண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றது வந்து நிறைய நடக்குது. ஏன்னா ஒரு பெண் வந்து தனியா வந்து நைட்ல நடந்து போக முடியாது ஊர்ல. ஸோ அப்படி எல்லாம் இருக்கிற நம்ம ஊர்ல இந்த மாதிரி டவுன் பஸ்க்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னாக்க கூட்டம் இருக்கதான் செய்யும். ஸோ அதுல இடிச்சிட்டு வர்றாங்க ஒரு சிலவங்க. ஒரு சில
நபர்கள்னால எல்லாரையும் வந்து எல்லா ஆண்களும் தப்பு அப்படின்னு பண்றாங்க. இவருக்கு தெரிய வருது 2 நாளா அந்த 17ஆம் தேதி 16ஆம் தேதி நடக்குது வெள்ளிக்கிழமை, 17ஆம் தேதி 15ஆம் தேதி இது சனிக்கிழமை பாத்தீங்கன்னாக்கா அவர் யார்ட்டையுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. ஆபீஸ் போறாரு. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜர்கிட்ட சொன்னா அவரு சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்ட, ஏன்னா நீ வந்து உன்னோட கேரக்டர் எப்படின்னு தெரியும், ரொம்ப நாளா இங்க இந்த கம்பெனில வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதலாளி கூட வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏத்துக்கிற முடியல. சோ ஏத்துக்கிற முடியாம இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு படுக்கிறாரு. காலையில அதாவது சண்டே பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து இறந்திருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மர்மமான முறையில வந்து இறந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நியூஸா மாறுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதை வந்து ஒரு கேஸாகவும் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சைடு வந்து ஒரு சாரார் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவாக பேசுறாங்க, ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல வந்துருக்கு அவங்க அப்லோட் பண்ண வீடியோல அதிகமாக வந்து அந்த பையனை வந்து ரொம்ப திட்டி பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த பையன் யாருமே தெரியாது, அந்த பையன் வந்து பண்ணனா பண்ணலையா அப்படின்னு தெரியாமையே வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட கமெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ ஆனா இதை வந்து அவர் பார்த்தோம், அவருக்கு வந்து இதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் பண்ணலன்னு சொல்றாரு, பட் இருந்தாலும் மக்கள்லாம் அப்படி நினைச்சிறாங்க. அவர் மனசுக்குள்ள வந்து என்னன்னாக்கா, ஸோ நம்ம இது பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கும்போது இப்போ கண்டிப்பா இது வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அந்த பெண் வந்து மறுபடியும் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இல்ல நான் இது வந்து நான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்காக நான் எடுத்து போட்டு விட்டேன், ஏன்னா அவங்க மேல மிஸ்யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி மற்ற பெண்களுக்கும் பண்ணாங்க, ஸோ அதனாலதான் நான் இதை வந்து எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்து என்னென்ன ப்ராசஸிங் நடக்க போகுது என்னன்னு தெரியல. ஏன்னா இது மாதிரி வந்து கேரளாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இது ஒரு சில இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருது, வெளியில மக்களுக்கு தெரியப்படுது. ஸோ ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பெண்ணு வந்து இந்த பெண்ணு மேல வந்து நான் ஏன் ஆனந்த் வந்து அந்த பெண்ணு மேல வந்து நீங்க வந்து இப்படி இவ்வளவு குறையில சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா அந்த பெண் வந்து இப்போ ஏதோ ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துட முடியுமா, ஒரு பெண்ணு பின்னாடி செல்ஃபி எடுத்து போட்டுருவீங்களா, போட்டா அதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெண் சொன்னா எல்லாரும் கேட்கறாங்க, ஆனா ஒரு ஆண் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு சில அந்த இதுல இருந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னாக்கா அதிகமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே எல்லாம் பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து அதுல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் இப்போ அங்கே உள்ள மென்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேரளாவில் அவங்களே முன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதை ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஸோ யார் மேலே தப்பு இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த வீடியோலாம் வந்து வருது, அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க அந்த பொண்ணு வந்து அந்த இதை பிரைவேட்ல போட்டாங்களாம். ஸோ அந்த வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. நீங்க பிள்ளை போனாலும் அது பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் ஆனால் ஒரு சில யூடியூப் சேனல்கள்லாம் வந்து அதை வெளியில வந்து காமிச்சிட்டு இப்போ இந்த கேரளாவில் நடந்த இந்த தீபக் அப்படிங்கிறவங்க இறந்ததுக்கான காரணங்கள். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாருமே ஒண்ணுதாங்க. இப்ப உசுருங்கிறது பெண்ணு தான் உசுறு, ஆண் தான் உசுறு கிடையாது அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே உயிர் தான். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருப்பா, அவர் தீபக்ங்கிறவங்க இல்லை. ஸோ இந்த பெண்ணு இது ஒரு அப்பயே வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம், தீபங்கிறவர் அவருக்கு மிஸ்யூஸ் பண்ணாரா, மிஸ்யூஸ் பண்ணும்போது இன்னொரு பொண்ணை பண்ணும் போதே நீ உடனே வந்து போலீஸுக்கு கால் பண்ணிருக்கலாம். இங்க பக்கத்துல கண்டக்டர் இருக்காங்க, அவங்க டிரைவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் இருப்பாங்க, ஸோ பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது உடனே அவங்களை பிடிச்சிருப்பாங்க. அவர் தப்பு பண்ணியிருந்தா அந்த இடத்துல வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அவர் கொண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருந்துருக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணாம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணதான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அப்போ மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது மாதிரி வேற யாருக்கும் இனிமே பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்றதுனால நாங்க எங்க பையனை இழந்துட்டோம். ஏன்னா அந்த பையனை நம்பிதான் அந்த குடும்பம் இருந்திருக்கு, அந்த பையன் ஒருத்தர் அவரை நம்பிதான் அந்த ஃபேமிலியே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கு இப்போ. ஸோ அப்படி இருக்கு, இதனால அந்த ஃபேமிலியை சொல்றாங்க, நீங்க யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க, அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சோசியல் மீடியாங்கிறத நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சோசியல் மீடியால என்னென்னமோ பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை பத்தி பேசலாம், வேர்ல்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி பேசலாம், உங்களுக்கு நீங்க படிச்சிருக்க அந்த அது தகுந்தாப்புல பேசலாம். அதாவது நியூஸ், நம்ம ஊர்ல என்னென்ன நியூஸ் இருக்கு அதை பத்தி பேசலாம், சமையலை பத்தி பேசலாம், என்னென்னமோ இருக்கு, நம்ம நல்ல விஷயங்கள் என்னென்னமோ இருக்கு, அதை கொண்ட மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்கணும். ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு சில
ஒருத்தவங்களை பழி வாங்கணும், ஒருத்தவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ்காண்டி வந்து அதிகமாக அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லாரும் சோசியல் மீடியாவை நல்ல விதமாக நல்ல ஒரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணணும் தான் என்னோட வேண்டுகோள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் வந்து வணக்கம்.